வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம பஜ்ஜிலாம் போடுவோம், வாழைக்காய் பொரியல் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் சிப்ஸு, நேந்திரம்பழம் சிப்ஸு, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா. அதுமாதிரி நம்ம வாழைக்காய் சிப்ஸு இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் முத்தெல்லாம் கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம சிப்ஸு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம காய் வாங்கி தான் நம்ம சிப்ஸு போடலாம். இங்கே பாருங்கள், இந்த காயை வந்து ஃபுல்லாகவே இதை வந்து நம்ம தோலை சீவிட்டு மேலே தோலை சீவிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் வாழைக்காய் இதை பாருங்கள், வாழைக்காய் வந்து மேலே தோலை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம வந்து வானலை வைக்க போகிறோம். அடுப்பில் வானலை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த வாழைக்காய் தோல் சீவி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து வாழைக்காய் சீவுறதுல நம்ம சீவ போகிறோம். இது வாழைக்காய் சீவுறது, இது பாருங்கள் நல்லாவே இருக்குது, நல்லாவே சீவுது இந்த வாழைக்காய் சீவுறது. இது நம்ம பாத்திரக்கடையில் கேட்டாவே தருவாங்க, நல்லா இருக்குது. இதை வாங்கி தனியாக சீவுங்க. இது நம்ம உடனே எடுத்துட்டா ஒரு மாதிரி சவுச்சவுன்னு இருக்கும். இது நல்லா அப்படி பாருங்கள், எண்ணெய் நல்லா காயுது. அந்த நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். பாருங்க, இந்த முட்டை பாருங்க, நல்லா பாருங்க வெந்துருச்சு பாருங்க, மொறுன்னு இருக்குது பாருங்க, மொறுன்னு இருக்குது. இப்படி இருந்தால் தான் சவுச்சவுன்னு இல்லாத நல்லாயிருக்கும். இதை நம்ம எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மிளகாத்தூளாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் போடுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்றாங்கன்னா ஒரு ஸ்பூன் போடலாம், இல்லைன்னா அரை ஸ்பூன் போடலாம். போட்டு உப்பு பாருங்கள், உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா இப்படி குலுக்கணும். நம்ம வானலில் கூட நம்ம நம்ம பொரித்து எடுத்துட்டு இந்த வானலில் கூட இதை போட்டு இது மாதிரி நம்ம குலுக்கணும்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குலுக்கி இது பாருங்கள், இப்படி சிப்ஸு இது பாருங்கள் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.